மணியம் செல்வன் சார் வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பரிச்சயம். விகடன் சேர்ந்த புதுசுலேருந்து அவரோட எனக்கு பழக்கம். இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் நான் வியந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 82 வருஷமாக 2 தலைமுறையாக இத்தனை ஓவியங்கள் வரைந்து கொண்டிருக்கும் இந்த ஓவியர்கள், இந்த 82 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறதுங்கிறது தான் அது எங்களுக்கான எங்கள் எல்லாருக்குமான. ஏன்னா விகடன் ஆர்கைவ்ஸ்னு பார்க்கும்போது நாங்கள் செய்ய வேண்டிய பல வேலைகளை வந்து இதை பார்த்து கற்றுக்கணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் மாசை சார் எப்போவுமே தெளிவாக இருப்பார். எனக்கு அப்போல்லாம் புரியல. ஆரம்பத்தில் வந்து அவர் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு அதை திரும்ப கேட்டுருவார், ஒரிஜினல் கேட்டு வாங்கிடுவார். அப்போ எங்களுக்கு புரியல, அதோடைய ஒரிஜினலுடைய மதிப்பும் புரியல, அவர் ஏன் அதை திரும்ப கேட்குறாருன்னு புரியல. ஆனால் அவர் நாசூக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார், நான் அது நல்லா பாதுகாத்து வச்சுப்பேங்க, நான் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன் அப்படிம்பார். சரி, அவர் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை விட்டுருவோம். இப்போ பார்த்தா அவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சதெல்லாம் தெளிவாக தெரியறது இல்லை. அது எல்லாத்துக்குமே உண்மையை சொல்லப்போனால், நீங்கள் அந்த ஒரிஜினல்ஸை திரும்ப வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி பொக்கிஷமாக சேர்த்து வச்சுருப்போமாங்கிறது எனக்கே சந்தேகம்தான். அந்த விதத்தில் அந்த லெகசியோடைய முக்கியத்துவத்தை வந்து அதை புரிஞ்சு அதை வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து அதை பாதுகாத்ததுங்கிற இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு இன்றைக்கி பார்த்ததுலேயே எனக்கு பட்டது. அதோடு நான் சுருக்கமாக என்னுடைய உரையை முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். நான் சின்ன முதலாளி தான் சொல்லுவேன். அவர் சொன்ன முக்கியமான விஷயம், மணியம் செல்வன் நான் வந்து புத்திசாலின்னு என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். இப்போ அது முதலாளி சொல்லும்போது நான் அவர் கொஞ்சம் புத்திசாலி தான் தெரிகிறாரு. ஏன்னு கேட்டால் 92 வருஷம் வாழ்ந்த கோகுல் சார் நான் மீட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அப்போது